தூத்துக்குடியில் நடைபெற்ற ஸ்டெர்லைட் அதில் நடைபெற்ற அத்தனை பேருக்கும் கருணை அடிப்படையிலே வேலை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் லட்சக்கணக்கான பேர் கருணை அடிப்படையில் இன்று இருந்து கொண்டிருக்கிற நிலையும் இருக்கிறது. ஆகவே அதை சுட்டிக்காட்டுவதற்கு நீங்கள் யாருமே முன்வரவில்லை. உங்களுடைய குறிப்பாக தேர்தல் களத்திலே பணியாற்றுகிற போது இதுவரையில் இந்திய நாட்டில் 41 பேர் உயிரிழந்தது என்பது தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஒன்று மட்டும்தான் நடைபெற்றிருக்கிறது. இது வேதனைக்குரிய விஷயம் மட்டுமல்ல, அங்கே நடைபெற்றிருக்கிற நிகழ்வு எப்படி நடைபெற்றிருக்கிறது என்பதை நாடே அறிந்து கொண்டிருக்கிறது. இல்ல விமர்சனம் என்பது இல்ல பொதுவாக ஒவ்வொரு அரசும் எடுக்கப்படுகிற நடவடிக்கையில் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஒன்று, தூத்துக்குடியில் நடைபெற்ற ஸ்டெர்லைட் அதில் நடைபெற்ற அத்தனை பேருக்கும் கருணை அடிப்படையிலே வேலை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் லட்சக்கணக்கான பேர் கருணை அடிப்படையில் இன்று இருந்து கொண்டிருக்கிற நிலையும் இருக்கிறது. ஆகவே அதை சுட்டிக்காட்டுவதற்கு நீங்கள் யாருமே அது முன்வரவில்லை. உங்களுடைய தொலைக்காட்சி நண்பர் இங்கே இருக்கிற உரிமையாளர்களோ மற்றவர்களோ அதை வெளிப்படுத்தவில்லை. ஆனால் நாங்கள் கொடுத்த உடனேயே அப்படி கொடுத்து விட்டாலே என்ற செய்திகள் பலவாரியாக இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே எதுவாக இருந்தாலும் வேதனைக்குரிய ஒன்று. குறிப்பாக தேர்தல் களத்திலே பணியாற்றுகிற போது இதுவரையில் இந்திய நாட்டில் 41 பேர் உயிரிழந்தது என்பது தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஒன்று மட்டும்தான் நடைபெற்றிருக்கிறது. இது வேதனைக்குரிய விஷயம் மட்டுமல்ல, அங்கே நடைபெற்றிருக்கிற நிகழ்வு எப்படி நடைபெற்றிருக்கிறது என்பதை நாடே அறிந்து கொண்டிருக்கிறது. அதற்குள்ளே நான் உள்ளே நுழையவில்லை. ஏனென்று சொன்னால் சிபிஐ வழக்கு நிலுவையில் இருக்கிறது. இல்லை, குறிப்பாக நம்முடைய கேட்ச்மெண்ட் ஏரியா என்று சொல்லப்படுகிற நீலகிரி பகுதியில் மழை கூடுதலாக பெய்யும் என்று வானிலை ஆராய்ச்சி குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது ஒரு வார காலத்திற்கு அதுக்கு எப்படி நிலைகள் இருக்கிறது என்பதை புரிந்து முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து செல்லப்படும். இல்ல குறிப்பாக ஆர்ட்ஸ் காலேஜ் துவங்கியதற்கு பிறகு மாணவர் விடுதிகள் இப்போது கட்டி கொண்டிருக்கிறார்கள். அது கட்டி முடித்ததற்கு பிறகு அந்த பணிகள் முழுமையாக நிறைவேற்றப்படும். அதே நேரத்தில் அங்கே இருக்கின்ற பின்தங்கிய மாணவர்கள், அதே போல தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்கிற அந்த மாணவர்களுக்கு பல இடங்களிலே அங்கே விடுதிகள் இருக்கிறது. உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாடி மறுபடியும் நகராட்சி மாநகராட்சியினுடைய எல்லைகள் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளதாக மறுபடியும் இந்த ஊராட்சிகளில் இணைக்கப்படுற ஒரு தகவல் அதை பற்றி பொதுவாக நம்முடைய முதல்வருடைய கையிலே தான் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி இருக்கிறது. உள்ளாட்சியை பொறுத்தவரை நம்முடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு புசி ஆனந்தனிடத்தில் இருக்கிறது. ஆகவே 2 துறைகளும் எப்படி சீரமைக்க வேண்டும் என்பது அவர்தான் முடிவு செய்ய வேண்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.